கேஸ் ரொம்ப செலவாகுதுன்னு வருத்தப்படுறீங்களா? கவலையப்படாதீங்க. இந்த விட நான் சொல்றேன் 6 நாளைக்கு 6 விதவிதமான மீல்ஸ எப்படி டேஸ்டியாவும் அதுவும் ஒரே குக்கர்ல சட்டுன்னு செய்றதுன்னு பார்க்கலாமா? வாங்க. மீல் மேக்கர் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லை எண்ணெயை ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக பட்டை கிராம்பு மசாலா பொருட்களை இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பையும் இதில் நம்ம சேர்த்திட்டு இதில் கொஞ்சமாக புதினாவையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு நல்லா சிம்லே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் 2 பச்சை மிளகாயும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்ன பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை 1 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளியும் இதில் சேர்த்திட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம போட்டிருக்கிற மசாலா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகாமல் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியவும் இதில் ஊற்றிட்டு நம்ம போட்டிருக்கிற மசாலா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதில் 1 கரண்டி அளவுக்கு சோயாவை இதில் நம்ம சேர்த்திட்டு நம்ம போட்டிருக்கிற மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா சிம்லே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப்புக்கு 2 கப் அளவுக்கு இதில் தண்ணியவும் இதில் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. இதில் 1 கரண்டி அளவுக்கு சீரக சம்பா அரிசியவை இதில் நம்ம சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா சிம்லே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுக்கிற மாதிரி மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இந்த குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல பதத்தில் இந்த பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான மீல் மேக்கர் பிரியாணி ரெடி. தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லை நெய்யை ஊற்றிட்டு இதில் பட்டை கிராம்பு மசாலா பொருட்களை கொஞ்சமாக இதில் நம்ம சேர்த்திக்கலாம். 2 பச்சை மிளகாயும் இதில் நம்ம சேர்த்திட்டு உடச்சி வச்சுருக்கிற முந்திரியை 5 நம்ம இதில் சேர்த்திக்கலாம். சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை 1 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு இதில் கொஞ்சமாக புதினாவையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் நம்ம சேர்த்திட்டு நம்ம போட்டிருக்கிற மசாலா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வடித்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை 1 கப் அளவுக்கு இதில் நம்ம சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதில் 1 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசியை இதில் நம்ம சேர்த்திட்டு நம்ம போட்டிருக்கிற தேங்காய் பால் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு குக்கர் மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து குக்கர் மூடியை ஸ்லோவாக ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு பிரியாணி சரியான பதத்தில் நமக்கு ரெடியாக இருக்கும். இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடி. தக்காளி குஸ்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லை எண்ணெயை ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக பட்டை கிராம்பு மசாலா பொருட்களை இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சமாக புதினாவையும் இதில் நம்ம சேர்த்திட்டு இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை 1 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு நல்லா சிம்லே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்திட்டு இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை 1 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்திட்டு 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூளியும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் கறி மசாலா தூளியும் இதில் சேர்த்திட்டு 1/4 டீஸ்பூன் மல்லித்தூளியும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியவும் ஊற்றிட்டு நம்ம போட்டிருக்கிற மசாலா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இதில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதில் 1 கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணியவும் இதில் ஊற்றிட்டு இதில் 1 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசியவும் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்லே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த குக்கர் மூடியை ஸ்லோவாக ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு தக்காளி குஸ்கா சரியான பதத்தில் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 கலக்கிட்டு இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான தக்காளி குஸ்கா ரெடி. அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லை எண்ணெயை ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக பட்டை கிராம்பு மசாலா பொருட்களை நம்ம சேர்த்திக்கலாம். இல்லை 2 பச்சை மிளகாவும் இதில் நம்ம சேர்த்திட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு நல்லா சிம்லே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை 1 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டையும் இதில் சேர்த்திட்டு இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் நம்ம சேர்த்திட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டு நம்ம மசாலா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் 1 கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணியும் இதில் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதில் 1 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசியும் இதில் நம்ம சேர்த்திட்டு இதில் 1 கரண்டி அளவுக்கு பாசி பருப்பு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த குக்கர் மூடியை ஸ்லோவாக ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு அரிசி பருப்பு சாதம் நல்லா சரியான பதத்தில் நமக்கு நல்லாவே வெந்திருக்கும். ஒரு 2 கரண்டி கலக்கிட்டு இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான அரிசி பருப்பு சாதம் ரெடி. வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லை எண்ணெயை ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இல்லை பட்டை கிராம்பு மசாலா பொருட்களை கொஞ்சமாக இதில் சேர்த்திட்டு 2 பச்சை மிளகாய் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸை 1 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திக்கலாம். கியூப் ஷேப்பாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டையும் இல்லை நம்ம சேர்த்திட்டு இது எல்லாம் போட்டுட்டு நல்லா சிம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டையும் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை 1 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் இதில் சேர்த்திட்டு நம்ம போட்டிருக்கிற மசாலா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணியாகவும் இதில் நம்ம ஊற்றிக்கலாம். 1 கப்புக்கு 2 கப் அளவுக்கு. இதில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசியவும் இதில் நம்ம சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஒரு குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு சரியான பதத்தில் வெஜிடபிள் பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. கீரை கூட்டாஞ்சோறு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லை எண்ணெயை ஊற்றிட்டு இல்லை 1/2 டீஸ்பூன் சீரகம் இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் மிளகையும் இல்லை நம்ம சேர்த்திட்டு இல்லை 2 பச்சை மிளகாயும் இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 கரண்டி அளவுக்கு இல்லை சேர்த்திட்டு அதே சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி 1 கரண்டி அளவுக்கு இல்லை சேர்த்திட்டு இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
இல்லை தேவையான அளவுக்கு உப்பு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் இதில் நம்ம சேர்த்திட்டு இதில் ஒரு கரண்டி அளவுக்கு பாசிப்பருப்பு இதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் ஒரு கரண்டி அளவுக்கு நறுக்கி வச்ச கீரையில் நம்ம சேர்த்திக்கலாம். நீங்கள் எந்த கீரை வேணாலும் இதில் சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் ஒரு கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணியவும் இதில் நம்ம ஊற்றிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசியாகவும் இதில் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுக்கிற அளவுக்கு ஒரு குக்கர் மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து குக்கர் முடிவை ஸ்லோவாக ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கீரை கூட்டாஞ்சோறு நமக்கு சரியான பதத்தில் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சாதம் நல்லா உதிரியாக வரணும். இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கீரை கூட்டாஞ்சோறு ரெடி. இப்ப சுவையான மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த மீல் மேக்கர் பிரியாணியை நீங்க 1 பாட் ரெசிபியா டக்குன்னு ஒரே குக்கர்ல செஞ்சிடலாம். அதுவும் நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்து ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. தேங்காய் பால் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த தேங்காய் பால் சாதத்தை நம்ம 1 பாட்ல செஞ்சிடலாம். அது ஒரே குக்கர்லயே செஞ்சிடலாம். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. அதுவும் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சீக்கிரமும் செஞ்சிடலாம். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான தக்காளி குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. நீங்க தக்காளி குஸ்காவை நிறைய விதத்துல செஞ்சிருப்பீங்க. நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். அதுவும் நீங்க 1 பாட்ல ஒரே குக்கர்லயே செஞ்சிடலாம். அதுவும் நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த அரிசி பருப்பு சாதத்தை நீங்க 1 பாட்ல ஒரே குக்கர்லயே செஞ்சு முடிச்சிடலாம். அதுவும் நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. சீக்கிரமா செஞ்சதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. வெஜிடபிள் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்க வெஜிடபிளே சாப்பிட மாட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரியாணியை செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த பிரியாணிங்க நீங்க 1 பாட்ல ஒரே குக்கர்லயே செஞ்சிடலாம். நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கீரை கூட்டாஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. கீரை நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பா வாரத்துல ஒரு வாட்டியாச்சும் எடுத்துக்கணும். அதுவும் நீங்க இதை 1 பாட்ல ஒரே குக்கர்லயே செஞ்சு முடிச்சிடலாம். நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்ன 6 நாளைக்கு 6 விதவிதமான 1 பாட் மீல்ஸை உங்க வீட்டுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த 1 பாட் மீல்ஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட்டோ கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான உள்ளவங்க எல்லாத்தையும் பார்க்கறது வரைக்கும் பாய்.